இந்த பகுதியில நாம பங்கு அதாவது ஷேர்னா என்ன, அதுக்கும் ஒரு கம்பெனியோட உரிமைக்கும் என்ன சம்பந்தம்னு ரொம்ப சிம்பிளா பார்க்கலாம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போகலாம். நம்ம போன பகுதியில என்ன பார்த்தோம்? உங்கள மாதிரியும் என்ன மாதிரியும் இருக்கிற சாதாரண மக்கள் கூட ஸ்டாக் மார்க்கெட்ல பங்கெடுக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. நீங்க ஒரு பங்கு வாங்கும்போது உங்களுக்கு உண்மையில என்னதான் சொந்தமாகுது? வாங்க அத பத்தி தான் இப்ப தெரிஞ்சுக்க போறோம். இந்த உரிமை அதாவது ஓனர்ஷிப்பை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம முதல்ல கம்பெனினா என்னங்கிற ரொம்ப பேசிக்கான விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கம்பெனிங்கிறது ஒரு பிசினஸ், அவ்வளவுதான். அவங்க ஒரு பொருளை விற்கலாம் இல்ல ஒரு சர்வீஸ் கொடுக்கலாம். இந்த ஐடியா எல்லாருக்குமே ரொம்ப சுலபமா புரியும் இல்லையா? ஆனா இங்கேதான் ஒரு சின்ன ட்விஸ்ட். எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் அது இயங்குறதுக்கும் இன்னும் பெருசா வளர்றதுக்கும் பணம் தேவைப்படும். சில நேரங்கள்ல அவங்க பொருள் வித்து வர லாபம் மட்டும் பத்தாது. அப்போ என்ன பண்ணுவாங்க? அங்கதான் இந்த பங்கு அதாவது ஷேருங்கிற கான்செப்டே உள்ள வருது. அப்படியா? அப்ப எப்படி இவங்க பணத்தை ரெடி பண்ணுவாங்க? ஒரு கம்பெனி எப்படி பங்குகளை உருவாக்குதுன்னு ஒரு சின்ன உதாரணத்தோட இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, முதல்ல ஒரு முழு கம்பெனி இருக்கு. அடுத்து அந்த கம்பெனியோட முழு உரிமையும் நிறைய சமமான சின்ன சின்ன துண்டுகளா பிரிக்கிறாங்க. அதுல இருக்கிற ஒவ்வொரு சின்ன துண்டுக்கும் பேர் தான் பங்கு. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, ஒரு பெரிய கேக்க சமமான துண்டுகளா வெட்டுறோம் இல்லையா, அது மாதிரி தான் இதுவும். அப்போ ஒரு கம்பெனி பல துண்டுகளா பிரிக்கப்படுதுன்னா அதுல ஒரு துண்டு தான் ஒரு பங்கு. இப்போ இந்த பங்குங்கிற வார்த்தைக்கு சரியான டெஃபினிஷன் என்னன்னு பாத்திரலாம். ஒரு பங்கு நான் என்னன்னா, ஒரு கம்பெனியோட மொத்த உரிமையையும் பல சமமான பாகங்களா பிரிக்கும்போது அதுல வர்ற ஒரு பாகம் தான் இந்த ஒரு வரிய நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இதுதான் எல்லாத்துக்கும் பேஸ்மெண்ட். அப்போ இதை இப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு ஷேர் வச்சிருக்கீங்கன்னா அது வெறும் ஒரு பேப்பர் துண்டு கிடையாது. நீங்க நிஜமாவே அந்த முழு கம்பெனியோட ஒரு சின்ன பகுதிய சொந்தமா வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமா, அது உங்களை அந்த கம்பெனியோட ஒரு பகுதி உரிமையாளர் அதாவது பார்ட் ஓனரா ஆக்குது. இத நான் மட்டும் சொல்லலைங்க. இந்த விளக்கத்துக்கான சோர்ஸ் மெட்டீரியல்லே இத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஒரு பங்குங்கிறது உண்மையான உரிமைதான இந்த ஒரு வரி ரொம்ப தெளிவா சொல்லுது. சரி, இப்போ நீங்க ஒரு உரிமையாளர், ஒரு ஓனர்னு சொல்றோம். இது நிஜத்துல உங்களுக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குது? வாங்க அத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இங்க ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு கம்பெனில வேலை செய்யறதுக்கும் அதே கம்பெனில ஒரு பங்கை சொந்தமா வச்சிருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நீங்க வேலை செஞ்சா உங்க உழைப்புக்கு சம்பளம் வாங்குவீங்க. ஆனா நீங்க ஒரு ஷேர் ஹோல்டரா அதாவது பங்கு வச்சிருக்கிறவரா இருந்தா நீங்க அந்த கம்பெனியோட ஒரு பார்ட் ஓனர். ஓகே, அப்ப நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை வேகமா பாத்துருவோம். ஒரு கம்பெனிய பல சின்ன சமமான துண்டுகளா பிரிக்க முடியும். அதுல ஒவ்வொரு துண்டுக்கும் பேரு தான் பங்கு. நீங்க ஒரே ஒரு பங்கு வச்சிருந்தா கூட நீங்க ஒரு பகுதி ஓனர் தான். கடைசியா ஒரு கம்பெனியோட ஓனரா இருக்க நீங்க அந்த முழு கம்பெனியையும் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. இந்த மாதிரி படிப்படியா கத்துக்கிறது உங்களுக்கு உதவியா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தொடர்ந்து கத்துக்கிறதுக்கு நம்ம நியூரல் தாரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்து என்ன வரப்போகுது? நம்ம அடுத்த பகுதியில இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்கா வேலை செய்யுது, குறிப்பா நம்ம இந்தியால எப்படி இயங்குதுன்னு இன்னும் ஆழமா பார்க்க போறோம். அது வரைக்கும் இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த பகுதியில சந்திக்கலாம்.